Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah wassalatu wassalamu ala rasulillahi amma ba'd. கணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கால்நடைகளில் சிலவற்றை சாப்பிடுவதற்கு நமக்கு அனுமதி தந்திருக்கின்றார். பறவைகளில் சிலவற்றை சாப்பிடுவதற்கும் அல்லாஹ் நமக்கு அனுமதி வழங்கியிருக்கின்றார். கால்நடைகளில் எவைகளுக்கு கோரை பற்கள் இருக்குமோ அந்த கால்நடைகளை சாப்பிடுவது ஹராம். கோரை பற்கள் என்று சொன்னால் சிங்கம், புலிகளுக்கு பார்த்தால் சில பற்கள் நீளமாக காட்சி தரும். அதுபோன்று கோரை பற்கள் இருக்கின்ற எந்த கால்நடைகளையும் சாப்பிடுவது கூடாது. பறவைகளை பொறுத்த மட்டிலும் அவைகள் வேட்டையாடுகின்ற பொழுது கால்களை கொண்டு கவ்வினால் அந்த பறவைகளையும் நாம் சாப்பிடுவது கூடாது. கீறி கிழிக்கக்கூடிய நகங்கள் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே கூறுகின்றார். பருந்து, கழுகு இவைகள் என்ன செய்யும் அப்படின்னா, ஒரு எலியை பிடிப்பதாக இருந்தால் கால்களை கொண்டுதான் பிடிக்கும். கோழியை பாருங்கள், வாயை வைத்து தான் பிடிக்கும். வாயை வைத்து பிடித்து கால்களில் வைத்து அது சாப்பிடும். அப்ப கால்களை கொண்டு எவைகளெல்லாம் வேட்டையாடுகிறதோ அந்த பறவைகளையும் சாப்பிடுவது கூடாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆனிலே கூறுகின்றார். சில உயிரினங்களுக்கு அவைகளை அறுத்தால் இரத்தம் சீறி பாயாது, கசியும். மீன் இனத்தை நாம் எடுத்துக்கொண்டால், உயிருள்ள ஒரு மீனை நாம் அரிக்கின்ற பொழுது ஆடு மாடுகளை அரிக்கின்ற நேரத்தில் இரத்தம் சீறி பாய்வதை போன்று அந்த மீன்களுக்கு இரத்தம் சீறி பாயாது, கசியத்தான் செய்யும். இதுபோன்று எந்த உயிரினங்களுக்கு இரத்தம் கசிகிறதோ அந்த உயிரினங்கள் தானாக செத்துவிட்டாலும் அவைகளை சாப்பிடுவது கூடும். ஆனா ரெண்டு உயிரினங்களுக்கு மட்டும்தான் இரத்தம் கசியும். ஒன்று மீன், இரண்டாவது அரபு நாடுகளிலே காணப்படுகின்ற வெட்டுக்கிளி. இந்த ரெண்டு உயிரினங்களும் உயிரோடு இருந்தாலும் சாப்பிடலாம், அவைகள் செத்துவிட்டாலும் சாப்பிடலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவார்கள். இதற்கு மாற்றமாக தமன் மஸ்பூகன் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது எவைகளுக்கு சீறி பாயக்கூடிய இரத்தம் இருக்குமோ அந்த உயிரினங்கள், கால்நடைகளாக இருக்கட்டும் பறவைகளாக இருக்கட்டும், அவைகளை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று கூறி அறுத்துதான் சாப்பிட வேண்டும். அவைகள் தாமாக சென்றுவிட்டால் அவைகளை சாப்பிடுவது கூடாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆனிலே கூறுகின்றார். ஏன் பிஸ்மில்லாஹ் சொல்ல வேண்டும்? பிஸ்மில்லாஹ் சொல்லி அறுத்தாலும் அது சாகத்தான் போகுது, பிஸ்மில்லாஹ் சொல்லாமல் அறுத்தாலும் அது சாகத்தான் போகிறது. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இப்ப நம்ம ஒருத்தர் கத்தியை வச்சு குத்த வரான்னு வச்சுக்குவோம், அவளுக்கு பயமாக இருக்கும். உடல்ல ரசாயன மாற்றங்கள் ஏற்பட்டுரும். சில பேருக்கு வைத்த கலக்கும், சில பேருக்கு மயக்கம் வந்துடும். இதே உணர்வுகள் தான் ஆடு மாடுகளுக்கும் கோழிகளுக்கும் உண்டு. அவைகள் வெளிப்படுத்த முடியாது. மனிதன் அதை கட்டி போட்டு விடுகின்றார், பிடித்துக் கொள்கின்றார். இந்த மாதிரி ஆடு மாடுகளை நாம் அரிக்கின்ற நேரத்தில் ஐயோ நம்மளை அறுக்க போறாங்களே அப்படின்னு அது பயப்படுகின்ற பொழுது ரசாயன மாற்றங்கள் ஏற்படும். உள்ளத்தில் ஒரு வகையான கலக்கம் ஏற்படும். இந்த கலக்கத்தை நீக்குவதற்காக பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று கூறினால் அவைகள் அமைதியாகிவிடும். எந்த விதமான அச்சமும் கலக்கமும் அந்த பிராணிகளுக்கு ஏற்படவே செய்யாது. அதனால நம்ம பிஸ்மில்லாஹ் சொல்லி அறுத்தால் அந்த பிராணி அவருடைய இறைச்சியில் ரத்தம் கலக்காது, கிருமிகள் கலக்காது, சுத்தமாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். இதைத்தான் ஹலால் என்று நாம் சொல்லுகின்றோம். சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள்
ஹலால்னா ஒரு பெரிய தலையில இடி விழுந்த மாதிரி சில பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஹலால் உணவு என்பது முஸ்லிம்களுக்கு மாத்திரம் அல்ல, மற்ற சமுதாய மக்களுக்கும் அதுதான் ஆரோக்கியம். இன்னைக்கு ஆய்வு செய்து முடிவை சொல்கிறார்கள். அதனால அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, வலா தகுலு மிம்மா லம் யுذ்கர் இஸ்முல்லாஹி அலைஹி, எந்த பிராணிகள் பிஸ்மில்லாஹ் சொல்லி அறுக்கப்படவில்லையோ அந்த பிராணிகளை சாப்பிடாதீர்கள். இந்த கட்டளை, இந்த தடை முஸ்லிம்களுக்கு மாத்திரமல்ல, எல்லா சமுதாய மக்களுக்கும் அது பொருந்தும். முஸ்லிம்களாக இருந்தாலும் சரிதான், இந்து சமுதாயத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரிதான், பிஸ்மில்லாஹ் சொல்லி ஹலால் செய்யப்படவில்லை என்றால் அந்த பிராணியின் இறைச்சியை சாப்பிடுவதன் மூலமாக இன்றைக்கு இல்லை என்றாலோ என்றைக்காவது ஒரு நாள் அவர்களுக்கு அந்த வினை தெரியத்தான் செய்யும். அல்லாஹ் சொல்லுகிறார், பிஸ்மில்லாஹ் சொல்லாமல் அறுக்கப்பட்ட பிராணியாகிறது, அது அசுத்தம், அதை நீங்கள் சாப்பிடாதீர்கள் என்று அல்லாஹ் அந்த வசனத்திலே கூறுகின்றார். சூரத்துல் அன்ஆம் 6வது அத்தியாயம் 118வது வசனத்தை நாம் திறந்து பார்க்கிறோம். ஃபகுலு மிம்மா ذிக்ரல்லாஹ் இஸ்முல்லாஹி அலைஹி, இஸ்மல்லாஹி அலைஹி, எந்த பிராணிகள் பிஸ்மில்லாஹ் கூறி அறுக்கப்பட்டதோ அதை நீங்கள் சாப்பிடுங்க. ஆனா அறுக்கிறவர் முஸ்லிமா இருக்கணும். வேறு சமூகத்தை சார்ந்தவர் 1000 பிஸ்மில்லாஹ் சொன்னாலும் அதை நாம சாப்பிடுவது கூடாது. ஒரு முஸ்லிம் அவர் தொழுகையாளோ தொழுகை இல்லாதவரோ அது வேற விஷயம். ஆனால் அறுக்கின்ற நேரத்தில் பிஸ்மில்லாஹ் கூறி அறுத்தால் அவைகளை தாராளமாக சாப்பிடலாம் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சட்டமாக ஏற்றி வைக்கின்றார். ஒரு விருந்துக்கு நாம போறோம், நமக்கு முன்னால பிரியாணி வைக்கப்படுகிறது. நல்லாவே தெரியுது முஸ்லீம் தான் அறுத்தாரு, பிஸ்மில்லாஹ் சொல்லிதான் அறுத்தாருன்னு தெரியுது, தாராளமாக நாம் சாப்பிடலாம். நமக்கு திடீர்னு ஒரு சந்தேகம் வந்துருது, இந்த முஸ்லீம் தான் அறுத்தாரு ஆனா பிஸ்மில்லாஹ் சொன்னாரா இல்லையா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்தால் நம்ம என்ன செய்யறது அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இது குறித்து சஹாபாக்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்பே வினாவை கொடுத்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரி, அபூதாவுத், தாரிமி போன்ற நூல்கள்ல சஹீஹான செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஒரு சமுதாயம், ஒரு கூட்டம் ரசூலுல்லாஹ்விடத்தில் வந்தார்கள். அல்லாஹ்வின் திருத்தூதரே, ஒரு கூட்டத்தார் எங்களுக்கு இறைச்சியரை கொண்டு வருகிறார்கள், அதை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். ஆனால் லா நத்ரி அதகரு இஸ்மல்லாஹி அலைஹி அம்லா, இந்த பிராணியை பிஸ்மில்லாஹ் சொல்லி அறுத்தார்களா பிஸ்மில்லாஹ் கூறாமல் அறுத்தார்களா என்பதை நாங்கள் அறிய மாட்டோம். எங்களுக்கு சந்தேகமாக இருக்கிறது. இதை நாங்கள் சாப்பிடலாமா, சாப்பிடுவது கூடாதா? அதாவது பிஸ்மில்லாஹ் சொல்லி அறுக்கலன்னு தெளிவா தெரிஞ்சா அதை ஒதுக்கிடணும், வயிற்றுல தள்ளிடக்கூடாது, ஒதுக்கி விட வேண்டும். சந்தேகம் வந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சம்முல்லாஹ அலைஹி வகுலுஹு, நீங்கள் பிஸ்மில்லாஹ் கூறுங்கள், பிறகு நீங்கள் அதை சாப்பிடுவீர்கள். அழகான ஒரு வழிமுறை. உணவை நீங்களையும் செய்வது கூடாது. சந்தேகம் வந்துச்சு அப்படின்னா பிஸ்மில்லாஹ் சொல்லணும், சந்தேகம் வராட்டும் பிஸ்மில்லாஹ் சொல்லி சாப்பிடணும், இல்லைன்னா சைத்தானுக்கு அது ஒரு பங்கு இருக்கு. சந்தேகம் வந்தால் கட்டாயமாக பிஸ்மில்லாஹ் சொல்ல வேண்டும். அந்த நேரத்தில் பிஸ்மில்லாஹ் சொல்வது ஃபர்லு, கடமையாகிவிடும். பிஸ்மில்லாஹ் சொல்ல வேண்டும், பிறகு சாப்பிடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை புகாரியில 7398, 5507, 2057 போன்ற நூல்கள்ல செய்திகள் பதிவு செய்யப்படுகிறது. அதனால ஆடு மாடுகள், கோழிகள் எவைகளுக்கு சீனி பாயக்கூடிய இரத்தம் இருக்குமோ அவைகளை பிஸ்மில்லாஹ் சொல்லிதான் அறுக்க வேண்டும்.
முஸ்லிம் தான் அறுக்க வேண்டும். ஒரு இறைச்சி நமக்கு வருமானால் சந்தேகம் ஏற்பட்டால் அந்த நேரத்தில் பிஸ்மில்லாஹ் சொல்றது சுன்னத்துலாம் கிடையாது, ஃபர்லே. கட்டாயமாக பிஸ்மில்லாஹ் சொல்லினால் அந்த உணவை சாப்பிட வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எல்லாம் வல்ல இறைவன் இந்த சட்டங்களை பேணி வாழக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ்.